3 மணிக்கு எல்லாரும் அசெம்பிள் ஆகணும். அட்டெண்டன்ஸ் ஷீட்ல அட்டெண்டன்ஸ் எடுப்போம். ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்டை வந்து வெளியே விட மாட்டாங்க. கிறிஸ்டியன் முஸ்லிம் கேர்ள்ஸ்னா கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஹிந்து கேர்ள்ஸே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வர முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு அதோட பின்விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். கிறிஸ்தவம் முஸ்லீமா இருந்தா கூட பரவாயில்லை, இந்துவா இருந்து கொண்டு கோவில் விழாவில் பங்கேற்காமல் இருப்பது நல்லதில்லை என மாணவிகளை மிரட்டும் தொனியில் பேராசிரியை பேசிய ஆடியோதான் இது. கிறிஸ்டியன் முஸ்லிம் கேர்ள்ஸ்னா கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஹிந்து கேர்ள்ஸே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வர முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு அதோட பின்விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மீனாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏராளமான மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரிக்கு அருகில் கர்நாடக மாநிலம் சிறுகநேரி பீடத்திற்கு சொந்தமான சாரதாம்பாள் என்ற கோவில் உள்ளது. இந்நிலையில் இந்த பீடத்தின் ஸ்ரீ விதுவனேஸ்வர பாரதி என்ற சுவாமி விஜய யாத்திரையை முன்னிட்டு இக்கோவிலில் கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் அவரின் சொற்பொழிவும் நடத்த கல்லூரி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. கல்லூரியை ஒட்டி உள்ள கோவில் என்பதாலும் கல்லூரி வளாகத்தில் விழா நடப்பதாலும் இந்நிகழ்ச்சியில் மாணவிகள் நிச்சயம் பங்கேற்க வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் விழா 3 மணிக்கு தொடங்குவதாலும் விழா முடிந்து வீட்டுக்கு செல்ல நேரமாகும் என்பதாலும் குறிப்பாக மதம் சார்ந்த நிகழ்ச்சி என்பதாலும் இதில் பங்கேற்க பெரும்பாலான மாணவிகள் மறுத்ததாக சொல்லப்படுகிறது. கல்லூரி சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சியில் அக்கல்லூரியில் பயிலும் மாணவிகளே பங்கேற்காவிட்டால் எப்படி என எண்ணிய கல்லூரி நிர்வாகம் நிகழ்ச்சியில் பங்கேற்காவிட்டால் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாது என பேராசிரியர்கள் மூலம் மாணவிகளை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. மேலும் மாணவிகளை வலுக்கட்டாயமாக நிகழ்ச்சியில் பங்கேற்க சொல்லி பேராசிரியை ஒருவர் மிரட்டும் தொனியில் பேசிய ஆடியோவும் வெளியாகியுள்ளது. 3 மணிக்கு எல்லாரும் அசெம்பிள் ஆகணும். அட்டெண்டன்ஸ் ஷீட்ல அட்டெண்டன்ஸ் எடுப்போம். எம்எஸ் ஆடிட்டோரியத்துல அசெம்பிள் ஆகணும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காங்க செக்ரட்டரி. லேட் ஆகுன்றதுனால உங்க பேரண்ட்ஸை வந்து கூட நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லலாம். நீங்க வரல அப்படின்னா, ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்டை வந்து வெளியே விட மாட்டாங்க. அப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும்ன்றது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரிசல்ட் அவங்க கொடுக்கல, ஏதாவது ஒரு வந்து ஏன் இந்த கிளாஸ் வரலன்றது என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன் யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படிங்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் தானே உங்களை இந்த மாதிரி லேட்டா வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. அந்த ஒரு நாள் கூட நீங்க வந்து காலேஜுக்காக வாலண்டியர் பண்ணலைன்னா அப்படி அப்புறம் என்ன இந்த காலேஜ்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? கிறிஸ்டியன் முஸ்லிம் கேர்ள்ஸ்னா கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஹிந்து கேர்ள்ஸே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வர முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு அதோட பின்விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். ஏற்கனவே சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் என கூறிக்கொண்டு மகாவிஷ்ணு என்பவர் பேசிய பிற்போக்கு கருத்துகள் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இந்த கல்லூரியில் நடக்கும் மதம் சார்ந்த நிகழ்ச்சியில் மாணவிகளை வற்புறுத்தி பங்கேற்க சொன்னது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சம்பந்தப்பட்ட மீனாட்சி கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் குதித்தனர். கோவில் விழா என்ற பெயரில் மாணவிகளிடம் கல்லூரி நிர்வாகம் மத பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டி 30க்கும் மேற்பட்டோர் கல்லூரி நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பதற்றம் அதிகரித்த நிலையில் ஒரு கட்டத்தில் மாணவர் சங்கத்தினர் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துவதாக கூறி அவர்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று வேனில் ஏற்றிச் சென்றனர். இதனிடையே பேராசிரியை பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து மீனாட்சி கல்லூரி நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாணவி கூட வரவில்லை என்றாலும் தேர்வு முடிவுகளை வெளியிட மாட்டார்கள் என பேராசிரியை மிரட்டியது ஆடியோவில் தெள்ளத் தெளிவாக பதிவாகியுள்ள நிலையில் தேர்வு முடிவுகளில் மதிப்பெண்ணை குறைக்கும் அதிகாரம் தங்களுக்கு கிடையாது என்றும் நிகழ்ச்சியில் மாணவிகளும் பங்கேற்றால் நன்றாக இருக்கும் என்று மட்டுமே நாங்கள் எண்ணியதாகவும் மழுப்பலாக பதிலளித்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவப்பிரகாசம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.